எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். அப்போ விசுவாசம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தன் இருதயத்திலேன்னு ஒரு வார்த்தை வரும். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். இப்போ நம்ம வாயில் வார்த்தையோ இல்லை நம்ம நிறைய கன்ஃபெஷன்ஸோ அறிக்கை பண்ணுறதுனாலையோ இல்லை, இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். சில பேருக்கு நிறைய பைபிள் வாசி நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் மூளையில், அதாவது மைண்டில் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், கேட்டால் டக்கு டக்குன்னு ஒப்பிப்பாங்க. ஆனால் இருதயத்தில் விசுவாசம் இருக்குமான்னு கேட்டால் தெரியலங்க. அது கர்த்தரோட சித்தம், அவர் செய்வார் செய்ய மாட்டார் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசனங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வேதத்தில் எழுதியிருக்குன்னா அது எனக்கு தாங்க, அதில் எழுதியிருக்குன்னா அது நான் இன்க்ளூட் ஆகிட்டேன், ஸோ எனக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அது அப்படியே நடக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்களா, இல்லை எழுதி இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறோம் கர்த்தரோட சித்தம் அப்படி இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எழுதி இருக்குதுன்னா அது எனக்கு தான். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணணும், அது எனக்கு தாங்க. கட்டாயம் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு. நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள், உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னு. God bless you.